குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். 2025ஆம் ஆண்டு இறுதி அல்லது 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் வங்கதேச தேர்தலை நடத்தலாம் என அந்நாட்டின் இடைக்கால அரசை தலைமை ஏற்று நடத்தி வரும் முகமது யூனுஸ் தெரிவித்துள்ளார். தேர்தலை நடத்தும் முன் குறைந்தபட்ச தேர்தல் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும். கடந்த 15 ஆண்டுக்கும் மேலாக வாக்காளர்கள் பட்டியல் சரிபார்க்கப்படவில்லை. அதை சரி செய்து குறையில்லாத வாக்காளர் பட்டியலை தயாரிக்க வேண்டும். அதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு போதிய கால அவகாசம் தேவை. அப்படி செய்த பின் அரசியல் கட்சிகள் ஒப்புக்கொண்டால் 2025 நவம்பர் இறுதிக்குள் தேர்தலை நடத்தலாம். இல்லையேல் 2026இன் முதல் பாதியில் தேர்தல் நடக்கும் என இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் கூறினார். வங்கதேச பொது தேர்தல் கடைசியாக 2024 ஜனவரி 7இல் நடந்தது. ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி 4வது முறையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. ஷேக் ஹசீனா மீண்டும் பிரதமரானார். அதன் பிறகு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். அது கலவரமாக மாறியதால் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்தார். அவர் பதவி விலகியதற்கு பிறகு மாணவர்கள் ஷேக் ஹசீனாவின் அரசு இல்லத்தில் நுழைந்து சூறையாடினர். இராணுவம் மாணவர்கள் பக்கம் நின்று இடைக்கால அரசு அமைய முயற்சி எடுத்தது. அமெரிக்காவில் வசித்து வந்த நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் நாடு திரும்பி இடைக்கால அரசை அமைத்து வழிநடத்தி வருகிறார். 2025 সালের শেষের দিকে নির্বাচন অনুষ্ঠান হয়তো সম্ভব হবে। প্রত্যাশিত মাত্রার সংস্কার যোগ করি তাহলে অন্তত আরও 6 মাস অতিরিক্ত সময় লাগতে পারে। 2025 সালের শেষ দিক থেকে 2026 সালের প্রথমার্ধের মধ্যে নির্বাচনের সময় নির্ধারণ করা যায়। প্রধান নির্বাচন কমিশনার সহ নির্বাচন কমিশন গঠন করা হয়ে গেছে। কমিশন দায়িত্ব গ্রহণ করেছে। এখন থেকে তাদের হাতে দায়িত্ব ন্যস্ত হলো ভবিষ্যৎ সরকার গঠন করার প্রক্রিয়া শুরু করার। তারা তাদের প্রস্তুতির কাজ শুরু করেছেন। তাদের হাতে অনেক কাজ। প্রথমে সবচেয়ে বড় কাজ ভোটার তালিকা হালনাগাদ করা। এটা এমনিতেই কঠিন কাজ। এখন কাজটা আরও কঠিন হলো এই জন্য যে গত 3টা নির্বাচনে ভোটারদের অংশগ্রহণ করার সুযোগ ছিল না। ভোটার তালিকা যাচাই করার সুযোগ হয়নি কারণ। গত 15 বছরে যারা ভোটার হওয়ার যোগ্য হয়েছে তাদের সবার নাম ভোটার তালিকায় তোলা নিশ্চিত করতে হবে। এটা একটা বড় কাজ। ছাত্র জনতার অভ্যুত্থানের পর এখানে গলদ রাখার কোনো সুযোগ নেই। দীর্ঘদিন পর এবার বহু তরুণ তরুণী জীবনে প্রথমবারের মতো ভোট দেবে। অতীতে তাদেরকে সে অধিকার এবং আনন্দ থেকে বঞ্চিত করা হয়েছে। তাই এবারের নির্বাচনে তাদের ভোটদান একটি স্মরণীয় ঘটনা হয়ে থাকবে। এই অভিজ্ঞতাকে মসৃণ করার সমস্ত আয়োজন করতে হবে। আমার একান্ত ইচ্ছা এবারের নির্বাচনে প্রথমবারের তরুণ তরুণী ভোটাররা শতকরা 100 ভাগের কাছাকাছি সংখ্যায় ভোট দিয়ে একটি ঐতিহ্য সৃষ্টি করুক।